வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சக்சஸ், வெற்றி என்பது உங்களுக்காக மாத்திரம், உங்கள் உழைப்பால், உங்கள் மனதால், உங்கள் உடல் உழைப்பால் நீங்கள் பெற்றது. அதை மற்றவர்கள் பார்த்து பாராட்ட வேண்டும் என்றோ அல்லது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ அதை பற்றி அவர்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்றோ என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் உங்கள் குறிக்கோளை வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான பாதையில் செல்ல வேண்டும். என்றைக்கு அடுத்தவர் ஒப்புதல், அடுத்தவர் அப்ரிசியேஷன், பாராட்டு, இதெல்லாம் நீங்கள் நிறுத்துறீங்களோ அன்றைக்கி உங்களுடைய வெற்றி பன்மடங்கு ஆகிவிடும். இது உங்களுடைய தனிப்பட்ட போராட்டம். என் சேனல் பேர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடித்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புரிஞ்சுதா? என்னுடைய நம்பர் 9444413717. தயவுசெய்து கண்ட நேரத்தில் கூப்பிடாதீங்க. 6 to 8 யூ ஆர் ஃப்ரீ டு கால் மீ. வெற்றி என்பது திடீர் முயற்சி கிடையாது, திடீர் அதிர்ஷ்டமும் கிடையாது. நீங்கள் கவனமாக ஒரு காரியத்தை செய்து முடித்து அது உங்களுக்கு தேவையான விதத்தில் அமைவது தான் வெற்றி. கன்சிஸ்டன்ஸ், தொடர்ந்து நீங்கள் சேர வேண்டிய இடம் எது என்று முடிவு செய்து வருவது. இந்த வெற்றிக்கு பின்னால் எவ்வளவோ போராட்டம், ரத்தம், வேர்வை, மன வருத்தம் அனைத்தும் இருக்கும். அவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே வந்திருப்பீங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த வெற்றியை அடைந்திருப்பீங்க இன்றைக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் நிறுத்தி ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை நான் கடந்த காலத்தை பார்க்குறேன். திரும்பி பாருங்கள், என்ன வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க கடந்த ஒரு வருஷமே. 25 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், இன்னி வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். எவ்வளோலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோலாம் நீங்கள் போராடி இருப்பீங்க. அதெல்லாம் பாருங்கள். அப்படி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இடங்க, அப்பாடா நான் என்ன காரியம் செஞ்சுருக்கேன், எனக்கு புரியவே இல்லை. யார் கொடுத்த சக்தி? கடவுள் கொடுத்த சக்தி. பிரபஞ்சம் உங்களுக்கு துணை இருந்த அந்த சக்தி தான் நீங்கள் இத்தனை பெரிய போராட்டங்களையும் அப்படி அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள். ஐயோ என்னால் முடியல, இதுதான் செஞ்சேன், இதுதான் அப்படி கிடையாது. நீ வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே போராட்டம் தான். நமக்கு பல விஷயங்கள் காலையில் எழுந்தோம்னா என்ன தான் வருது நமக்கே தெரியாது. நிறைய பேர் அமைதியாக வாழ்க்கை ஓட்டுறாங்க. ஆனால் நம்ம போராளிகள் நம்மலாம் இருக்கோம்ல, எப்போவுமே போராடி கொண்டே இருப்போம். எல்லா விஷயத்துக்கும் போராடுவோம். சாதாரணமாக மற்றவங்களுக்கு நடக்குது, நம்ம சண்டை போட்டால் தான் நடக்கும், நம்ம வேலை செஞ்சால் தான் நடக்கும். அதிகப்படியான வேலை செஞ்சால் இதுதான் வாழ்க்கை. ஆனால் பாதி பேர் எனக்கு ஃபோனில் பேசுகிறது துன்பத்தை பற்றி, கணவர் விட்டுட்டு இன்னொரு பொண்ணோடு போயிட்டாரு, இது இப்படி ஆகிப்போச்சு, என் பேரன் சரியாக படிக்கலை, அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது எல்லாமே ஒரு விதமான போராட்டம், ஒரு விதமான மன உளைச்சல். அந்த மன உளைச்சலை போக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உணர்வுகளை மாற்ற வேண்டும். உணர்வுகளை எப்படி மாற்ற? ஐயோ இப்படி ஆச்சு, இப்படி பேசலையே குழந்தை அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஜெயப்பிட்டுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து நாக்கில் வைங்க. இந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு எண்ணம் அந்த வெல்லத்தில் போடும். இல்லை உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதா, ஒரு உருண்டை புளி, கொஞ்சோண்டு நெல்லிக்காய் எடுத்து நாக்கில் வச்சுக்கோங்க. மாங்காய் துண்டு ஏதோ ஒன்று வாயில் வச்சுக்கோங்க. என்ன ஆகிடும், டக்குன்னு இந்த நாடி நரம்பெல்லாம் அந்த டேஸ்ட்டுக்கு போயிடும். மனசில் இருக்கிற கவலை என்ற உணர்வு போய் இந்த டேஸ்ட்டை ரசிக்க ஆரம்பிக்கும். அந்த ரசிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய நல்லா மூச்சை இழுத்து விட்டு வெளியில் கொண்டு என்ன சொல்லணும், என் பேரன் நன்றாக பேசி விட்டான், இப்போது அவன் குரல் எனக்கு கேட்குது. அது கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு? அந்த உணர்வை கொண்டு வாருங்கள். இப்படி தான் உணர்வை மாற்றினமே ஒழிய உணர்வு இதுலேருந்து அது குறிக்கிறதுக்கு நாம் மனுஷங்க தானே, கடவுள் கிடையாது. இப்படி குதிச்சு அப்படி மாறி அப்படி இல்லை. அதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு விஷயங்கள் தேவைப்படும், சில விஷயங்கள் தேவைப்படுகிறது. அதை போட்டுட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும். அந்த மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ருசி முடிஞ்சோடனே அந்த மூச்சு பயிற்சி பண்ணி முடித்தோடனே என்னாகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கிர்ன்னு ஒரு தலை சுத்தல் மாதிரி ஒன்று வரும். அது டக்குன்னு செட்டில் ஆகும். அது செட்டில் ஆகிற நேரத்தில் உங்கள் பேரன் பேசுனா, உங்கள் கணவர் திரும்பி வந்தா, இந்த இடம் முடிஞ்சா, இந்த பணம் திருப்பி கிடைச்சா, கொடுக்க வேண்டியது கொடுத்தா எப்படி இருக்கும்?
அந்த சந்தோஷத்தை நீங்கள் அந்த உணர்வுகளை நீங்கள் வரவழைத்து சொல்லுங்கள். என் பேரன் பேசிவிட்டான், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் கணவர் திரும்ப வந்து விட்டார், நாங்கள் நன்றாக வாழ்கிறோம், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் வீடு வாங்கிவிட்டேன், பிரபஞ்சத்திற்கு இப்போது அந்த நேரத்தில் அதை சொல்லி அந்த உணர்வு எல்லாத்தையும் நீ கொண்டு வந்தால்தான் வெற்றி. கொண்டு வந்தால்தான் உங்களால் முடியும். உணர்வுகளை மாற்ற வேண்டும். ஜோ டிஸ்பென்சா அதை தான் சொல்கிறாரு, உணர்வுகளை மாற்றி. இது சொல்ல புளி மாங்காய் உப்புல அதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச விஷயம். இந்த வெல்லம் சாப்பிட்றது, நெல்லிக்காய் சாப்பிட்றது, மாங்காய் சாப்பிட்றது, புளி சாப்பிட்றதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது. அவர் அதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்லனா, உணர்வுகளை மாற்றுங்கள். நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த உணர்வை மாற்றினா நாக்கில் ருசி மாறணும். ருசி மாறும்போது ஆட்டம் இல்லை. ஒரு நல்ல புஸ்தகம் எடுத்து படிக்கலாம். ஆனால் இருந்தாலும் இந்த புஸ்தகம் படிக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, திரும்பி பேக் டு பெவிலியன் 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பி 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 நாம் அந்த எண்ணங்கள் தான். அதனால் ருசி மாற்றினால் அந்த உணர்வு மாறும். அந்த உணர்வு மாறும்போது நாம் இதை செய்து விடலாம். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுள் உங்களை எப்போதுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. சின்ன இடம் சில டைம் வாழ்க்கையில் தினப்படியாக பேசிட்டு இருக்க ஆளுங்களாம் டக்குன்னு மறைஞ்சு போயிடுவாங்க. எதுக்கு மறைகிறாங்க, ஏன் மறைகிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன காரணத்தை வேண்டாத ஒரு சண்டையை போட்டு போவாங்க. இல்லாட்டி திடீர்னு பார்த்தா வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க. அப்படி இப்படி அது கடவுளோட சித்தம். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி என்ன ஆகணும், இன்ட்யூட்டிவ் பவர் வரும். அதாவது எது இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இது நடக்குது, இது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எதிர்காலத்தை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரபஞ்சம் உங்கள் அருகாமையில் இருப்பதற்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் பதறி போயிடுவீங்க. இப்போ அந்த பதற்றமே இல்லாமல் இது முடிச்சிடலாம், இது நடந்துடும், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். தைரியம் இருக்கும். தைரியமாக அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சிடுவீங்க. இன்னொன்னா, நிறைய நேரம் தனிமையை விரும்புவீங்க. தனிமை உங்களுக்கு லோன்லியாகவே தோணாது. உடனே டக்குன்னு ப்ரேயர் பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா, எதா பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நிறைய தனிமை விரும்புவீங்க. சில நேரம் தனிமையில் தள்ளப்படுவீர்கள். ஏன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். நீங்கள் மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் வேறு மாதிரி ஆனாங்க. அதனால் தனிமையில் தள்ளப்படுவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் குறைந்து வருவார்கள். நீங்கள் விரும்பிய சிலது ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அது வேண்டாம் அப்படின்னு தோணும். அது இருந்தால் சரி, இல்லாட்டி அது வேணும் அப்படின்னு அந்த கிரேவிங்கெல்லாம் போயிடும். உங்களை சுற்றி வந்தவர்கள் விலகிறது மாத்திரம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையிலிருந்தே அவர்கள் போய்விடுவார்கள். சப்போஸ் மற்ற விஷயம் இருக்குல்ல, பையனை கல்யாணம் பண்ணுறோம், ரொம்ப ஆவலாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அவன் கல்யாணம் பண்ணி தனி கொடுத்தன போய் நம்மகிட்ட பேசக்கூட மாட்டான். அப்போ வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் கடவுள் உங்களை ஒரு நல்லபடியாக நிம்மதியாக இருக்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்போதுமே பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னுங்க. ரெண்டாவது, நிறைய புது விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த தனிமை வரும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, ஒரு புதுசாக பாட்டு கற்றுப்பீங்க, ஒரு மியூசிக் கற்றுப்பீங்க, ஒரு தையல் வேலை செய்வீங்க, ஒரு குரோஷியம் செய்வீங்க, ஒரு புக்கு மாதிரி எழுதுவீங்க, கவிதை எழுதுவீங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் எப்படின்னா, உங்களை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மாத்திரமே. நீங்கள் விரும்புனீங்கன்னா, எனக்கு என் குடும்பம்லாம் என் கூட சேர்ந்துருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு அதுவும் நடக்கும். தனிமையெல்லாம் எல்லாமே நீங்கள் விரும்புவது போல தான் நடக்கும். ஒரு நிலைக்கு நீங்கள் வந்துவிட்டால், பிரபஞ்சத்தின் அருகில் வந்துவிட்டால், உங்கள் தேவைகள் அனைத்தும் சில சமிஞையெல்லாம் காமிச்சிடும். உங்களுக்கு சில சமிஞையெல்லாம் காமிச்சு சில சிக்னல் கொடுக்கும். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா யாரும் சொல்லுவாங்க, எனக்கு உங்களை இந்த மாதிரி விஷயம், நான் உங்களுக்கு இதை கொடுக்குறதா இருக்கேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஒன்றை மாதிரி முடியாது அப்படின்னு. இதெல்லாம் பிரபஞ்சத்தின் மிக அருகில் நீங்கள் இருப்பதனால் உங்கள் மூஞ்சியோட நிறமே மாறிடும். மூஞ்சியோட தேஜஸ் அப்படிம்பாங்க சான்ஸ்கிரிட்டில். அந்த அழகு, மூஞ்சில் உள்ள அழகு, அந்த ஆரா, உடம்பை சுற்றி இருக்கிற அந்த நிழல், அது ஃபுல்லாகவே மாறிடும். ஓகே, எந்த நெகட்டிவ் வந்தாலும் டக்குன்னு அதை அடித்து வெளில துரத்திடும். புரிஞ்சுதா? உங்களுக்கு நெகட்டிவான ஜனங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லுப்பை வாயில் போட்டுக்கோங்க. ரொம்ப நெகட்டிவாக, ரொம்ப தேவையில்லாமல் விஷயங்கள் பேசி கண்டபடி இருக்கவங்கள டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒரு கல்லுப்பு வாயில் போடுங்க.
அந்த கல்லுப்பு உள்ளே போன மட்டும் இந்த நெகட்டிவ்லாம் ஓடி போயிடும் உங்களை விட்டு நெகட்டிவ் எதுவும் நெருங்காது. எனவே வெற்றி பெறுவது உன்னுடைய பிறப்புரிமை. அதை யாரும் பாராட்ட வேண்டும், உன்னை தூக்கி தலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிர்பார்க்காதே. பாதி நேரம் நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாருமே மறந்துடுவாங்க. தப்பு ஒன்று பண்ணிவிட்டு அதை தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல விஷயம் மாத்திரம் செஞ்சு, நான் வெற்றியாளர்னா கடவுளுக்கு மிக பிடித்த குழந்தை நீ. நல்லது செய்கிறாயா, கடவுளுக்கு பிடித்த குழந்தை. பிரபஞ்சம் உன்னை மேன்மேலும் நல்லது செய்ய உதவி புரியும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.